மெய்யாகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் அவருக்கே உரியன. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா நாளை சிறப்பித்து கொண்டாடுகின்றது. ஆண்டவர் துன்பங்கள் வழியாக, பாடுகள் வழியாக மரணத்தை வெற்றி கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் நமக்கு வருகிற துன்பங்களின் வழியாகவும் பாடுகளின் வழியாகவும் நாம் நம்பிக்கையோடு வெற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய மைய சிந்தனையாக இருக்கிறது. இன்று உலக நாடுகள் ஒரு சிறிய வைரஸுக்காக அஞ்சி கொண்டிருக்கின்றன, பயந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நம்பிக்கையோடு எதிர்கொண்டு நம்மையும் நம் நாட்டு மக்களையும் காத்துக்கொள்ள இந்த திருப்பலியில நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நமக்கு துணையாயிருந்து இப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கும்படியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதனாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
34 மற்றும் 37 43 வரை. அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு, கலிலேயா முதல் யூதேயாவால் முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் உள்ள சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3 இறைவார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகுக்கு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பார். அவர் தோன்றும் பொழுது நீங்களும்
அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரும் எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்டு பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடைப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலே சீமோன் பேதுரும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்து தனியாக சுருக்கி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர் பெற்ற வேண்டும் எனும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த அற்புதமான இந்த காலை வேளையில் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தையர்கள்,
அனைத்து அருட்சகோதரிகள் அனைத்து அருட்சகோதரனுடைய சார்பாக கிறிஸ்துவில் பிரியமான உங்கள் அனைவருக்குமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருத்த மகிழ்ச்சி. ஹாப்பி ஈஸ்டர். அன்புக்குரியவர்களே, பிரபல ஆங்கில எழுத்தாளரான கேனன் டோயல்ஸ் எழுதிய த கிரேட் போர் வார் என்ற புத்தகத்தில் பின்வரும் நிகழ்வை குறித்து இவ்வாறு கூறுகின்றார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்து நாட்டவருக்கும் எதிரி நாட்டவருக்கும் ஒரு கடுமையான போர் நடைபெறுகிறது. அந்த போரில் இங்கிலாந்து படைப்பிரிவை சார்ந்த ஏராளமான வீரர்கள் மடிகிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே அந்த போரில் இருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். அங்கு இருந்த ஒருவர் ஒரு சிறிய யோசனையை கொடுக்கிறார். அதாவது தன்னிடம் இருக்கின்ற வெள்ளை துணியில் தன்னிடத்தில் வடிக்கின்ற அந்த இரத்தத்தை எடுத்து ஒரு சிலுவை அடையாளம் வரைந்து கொள்ளலாம் என்று. அவ்வாறு தன்னுடன் இருக்கின்ற மற்ற வீரர்களையும் அவர் அடைப்பிடிக்கிறார். அவ்வாறு அவர்கள் செய்கின்ற சமயத்தில் எதிரி நாட்டவர் மீண்டும் எஞ்சியிருக்கின்ற வீரர்களை அடித்தொழிக்க திரும்பி வருகின்ற போது தன்னுடைய இரத்தத்தினால் வெள்ளத்துணியில் வரையப்பட்ட அந்த சிலுவை கண்டவுடனே இவர்கள் போர் வீரர்கள் அல்ல, மாறாக செஞ்சிலுவை சங்கத்தை சார்ந்த சகோதரர்கள் போரிலே அடிபட்ட காயப்பட்டு இருக்கின்ற வீரர்களை காப்பாற்ற மருத்துவ உதவி செய்வதற்காக வந்திருக்கிறார் என்று எண்ணி அவர் திரும்பி செல்கிறார். பிரியமானவர்களே, சிறிய வெள்ளத்துணியில் வரையப்பட்ட தன்னுடைய இரத்தத்தினால் வரையப்பட்ட அந்த சிலுவை எதிர்நாட்டிடமிருந்து இங்கிலாந்து அந்த வீரர்களுக்கு மீட்பையும் பாதுகாப்பையும் அளித்தது. அதே போல்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இந்த உலகம் முழுவதுமாக இருக்கின்ற பாவத்தையும் அழிவையும் துன்பத்தையும் விடுவித்தது என்பது உண்மை நிதர்சனம். இதைத்தான் இன்றைய பெருவிழாவையும் வாழ்தர இறை வார்த்தைகளும் இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வழிபாடு நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது என்பது மறக்க முடியாத ஒன்று, மறுக்க முடியாத ஒன்று. பிரியமானவர்களே, இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த உயிர்ப்பை பற்றிய 4 நற்செய்தியாளர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், இவர்கள் அனைவருமே ஒன்றாக இணைந்து ஒருமித்த சிந்தனையாக சொல்கின்ற செயல் வெற்று கல்லறியும் அதன் செய்தியும். இந்த வெற்று கல்லறியும் அது எடுத்துரைக்கின்ற செய்தி என்னவென்றால், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்பதுதான். இதை சற்று விளக்கமாக சற்று விரைவாக அசைப்போடுவோம், தியானிப்போம். இன்று இந்த உயிர்ப்பு நமக்கு 3 வகையான சிந்தனைகளை சிந்திக்க தியானிக்க அடைப்பிடிக்கின்றது. ஒன்று, இயேசுவினுடைய உயிர்ப்பு கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடித்தளம் என்பதை வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 இறைவார்த்தை 14 நாம் வாசிக்கிறோம். தூய பவுல் கூறுகிறார், கிறிஸ்து உயிரில் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் அறிவித்த நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும் என்பதை நாம் 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 இறைவார்த்தை 14 வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளே இயேசுனுடைய உயிர்ப்பு கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடித்தளம் என்பதை நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. இன்னும் சிறப்பாக ஆணித்தரமாக நாம் உணர்ந்து கொள்ள வழிவகை செய்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்ப்பின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஒரு இறைமகன் என்பதையும் மக்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழக்கூடிய அந்த தருணத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. இரண்டாவதாக, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு நம்பிக்கை தருவதாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக, உயிர்த்தெழுதலும் வாழும் நானே, எனில் விசுவாசம் கொள்வர் எவனும் இறப்பினும் வாழ்வான் என்ற இறை வார்த்தையும், அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம் என்கிற இறை வார்த்தையும், நாமும் உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையும் திருமுழுக்கு வழியாக பாவத்திலிருந்து புது வாழ்வு வாழ அழைப்பு பெறுவதன் மூலமாக நாமும் உயிர்த்தோம் என்பதையும் எடுத்து காட்டுகின்றது. ஆம், நாமும் உயிர்ப்போம், நாமும் உயிர்த்தோம் என்பதை இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்ப்பின் மூலமாக இங்கு அடையாளப்படுத்துவதை சிந்திக்கலாம், தியானிக்கலாம். மூன்றாவதாக, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு வெளிப்படுத்துவது பாவத்திற்கு இறந்து கடவுளுக்காக வாழ்வதற்கான ஒரு அழைப்பை பெறுவதாகும். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் மூலம் பாவம் அடைக்கப்பட்டு உயிர்ப்பின் மூலம் பொது வாழ்வு பெற்று கடவுளுக்கு ஏற்ப
அன்பு, பரிவு, பொறுமை, பகிர்வு, விட்டு கொடுத்தல், மன்னிப்பு போன்ற இயல்புகளை சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கத்தோலிக்கராக, ஒரு கிறிஸ்தவராக, ஒரு சீடராக, சீடத்தியாக, ஏன் அவருக்கேற்ற ஒரு சாட்சிய வாழக்கூடிய ஒரு அன்பு பிள்ளைகளாக இந்நேரத்தில் நாம் அழைக்கப்படுகிறோம். தேசிய பிரியமானவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு கிறிஸ்துவத்தினுடைய ஒரு அடித்தளமாக இருக்கிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு நம்பிக்கை தருவதாக இருக்கிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பாவத்திற்கு இறந்து கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கிறது. இப்பேற்பட்ட நிலைமையில இன்று என்னுடைய செயல்பாடு என்ன யோசித்து பார்ப்போம். அதற்கு தான் திருவுலத்தின் மூலமாக இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. கொலோசியர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 1, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்றவர்களானால் விண்ணுலக சார்ந்தவை நாடுங்கள், ஏனெனில் அவர் சொன்னபடியே உயிர் தேடுந்தார். நாமும் உயிர்த்தவர்களாய் உயிரோடு இருப்பவரை கல்லறை தேடுவது என்ற கேள்விகளுக்கு இணங்க நம்முடைய தேடலில் தெளிவு பெற்றவர்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கை விசுவாசத்தில் வளர்ந்து சாட்சிய வாழ்வு என்றுமே வாழக்கூடிய ஒரு சகோதர சகோதரர்களாக வாழவும் சிறப்பாக எசையா அதிகாரம் 41 இறைவார்த்தை பற்றி நாம் வாசிப்பதை போல, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்றும், பிலிப்பியர் அதிகாரம் 4 இறைவார்த்தை 13, எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்கின்ற இறைவார்த்தையும், எசையா அதிகாரம் 41 இறைவார்த்தை 13 வாசிப்பதை போல, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடிப்பேன், அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே என்கின்ற இறை வார்த்தைகள் இன்று இப்பேற்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் இப்பேற்பட்ட துன்பத்திலிருந்து நம்மை விடுப்பவர் அவரே, நாம் உயிர்த்த ஆண்டவர் என்ற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அளிக்கின்றது. அத்தகைய நம்பிக்கையோடு, திடத்தோடு, பலத்தோடு நாம் தொடர்ந்து இணைவோம் என் கல்வாரி பலியிலே. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். அஞ்சாதே, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன நம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர் அளிப்பவராம் எம் இறைவா, உம் திருமகனின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டு தோன்றி வளர்ந்த திருச்சபையையும் அதனை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் அனைவரும் உம் திருமகனின் உயிர்ப்பை பறைசாற்றும் உன்னத தூதர்களாய் செயலாற்ற வரம் தர வேண்டும் என்று உயிர்த்த இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாட்சியின் மன்னராம் இறைவா, உடலின் உயிர்ப்பினால் மாட்சி பெற்ற உம் திருமகனை போன்று உள்ளத்தின் உயிர்ப்பினால் உமது மாட்சியில் பங்கு பெறும் தகுதி பெறுமாறு உலகினர் அனைவருடைய வாழ்வையும் புதுப்பிக்க வேண்டும் என்று உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, பாவம், நோய், ஏழ்மை, வன்முறை, மதவாதம், தீவிரவாதம் போன்றவற்றால் வீழ்ந்து கிடக்கும் மனுக்குலத்தை மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த உம் திருமகனைப் போல
புது வாழ்வுக்கு உயிர்த்தெழ உதவி புரிய வேண்டுமென்று உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காக்கும் தெய்வமே இறைவா, கொரோனா என்னும் தொற்று நோயின் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கும் நாடுகளையும் நபர்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அனைவரையும் அருளால் மீட்கவும், எம் நாட்டில் இந்நோயினால் சமூக பரவல் ஏற்படாமல் எம்மை காக்கவும், மருத்துவர், செவிலியர், உதவும் உள்ளங்கள் அனைவரையும் வரத்தால் நிரப்பவும் வேண்டுமென்று உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பின் நாயகனாம் இறைவா, அன்பில் ஒரே குடும்பமாக ஒன்றித்து வாழும் எங்கள் பங்கு தந்தையர், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள், பங்கு மக்கள் அனைவரும் திருமகனின் சிலுவை மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றின் மேன்மையை உணர்ந்து கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று உயிர்த்த இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் பங்கினுடைய வளர்ச்சிக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். இந்த வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களிப்புறும் நாங்கள் இப்பலி பொருட்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திருவை வியத்தகு முறையில் புதுப்பிறப்படைந்து வளம் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்திருப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவல் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரனை வரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வரும் அளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாக ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்குளம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஏற்பதுடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திரு தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகிலும் முழுவதோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாவில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உத்திரமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வருமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியம் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவருடைய அமைதியை அறிவித்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த உண்மையான உயிருள்ள தெய்வம். இந்த தெய்வம் நம் அனைவரையும் தன்னுடைய விருந்திற்கு அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலை கிறிஸ்துவின் திருவுடலை கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். நமது பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு கொண்டாடுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, மது திரு அவை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறு நிகழ்வுகளால் புதுப்பிக்கப்பெற்று உயிர்ப்பின் பெயர் ஒளிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறப்பாசிரை பெற்றுக்கொள்ள அனைவரும் தலைவணங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதலால் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெற செய்த இறைவன்
அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாளுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.